ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பெயர்ச்சியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். 17/1/2023 அன்று திருக்கணித பிரகாரம் சனிப்பெயர்ச்சி பலன்களை வெளியிட்டோம். ஆனால் திருநள்ளாறு தர்பேஸ்வரர் கோவிலில் பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற 20ஆம் தேதி அன்று சனிப்பெயர்ச்சி நடக்க உள்ளது. மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்வதாக வாக்கியப்படி நடக்கின்றது. நாம் அன்றேதான் வக்ர நிவர்த்தி ஆகின்றது. சனி அருமையாக வேலை செய்யும் என்று சொல்லியிருக்கின்றோம். பல பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கும், பல பேர் நடக்காமலும் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்காம் இந்த சனிப்பெயர்ச்சி தன்னுடைய பலன்களை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் அத்தனை பேரும் உங்களுடைய ராசிக்கு மட்டுமில்லாமல் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அதற்குண்டான ராசிக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்து பயனடைங்கள். இப்பொழுது 20/12/2023 அன்று மாலை 5:20 மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கின்றார் வாக்கியப்படி. ஆனால் பலன்கள் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் அந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்த்து எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் அடையுங்கள். மற்ற பயிற்சிகளை காட்டிலும் சனிப்பெயர்ச்சிக்கு கூடுதலான விசேஷம் உண்டு. பொதுவாக குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனிப்பெயர்ச்சி இந்த 3 பயிற்சிகளுக்கு தான் மக்களிடத்திலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவும் குறிப்பாக சனிப்பெயர்ச்சிக்கு மிகவும் எதிர்பார்ப்பு இருக்கும். காரணம், பலருக்கு 7.5 சனி விடுகின்றது, 7.5 சனி சிலருக்கு ஆரம்பிக்கின்றது, அஷ்டம சனி விடுகின்றது, அஷ்டம சனி பிடிக்கின்றது, அர்த்தாஷ்ட சனி, கண்டச்சனி என்று இப்படி பல பிரிவுகள் உள்ளதால் மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த வருடம் இந்த பயிற்சி நமக்கு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் வாழ்க்கையில் வராதா, பட்டு இருக்கின்ற தொல்லைகளிலிருந்து விடுபட மாட்டோமா, அல்லது வெற்றி பயணங்கள் தொடருமா என்று அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றார்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும். அதுவும் கால அளவு ஒரு கட்டத்தில் அவர் கடந்து செல்வதற்கு 2.5 வருடங்கள் ஆவதினால் அதிகமான ஆர்வம் இருக்கும் என்பதும் உண்மை. இதைவிட முக்கியமான காரணம், மற்ற கிரகங்களை விட சனிப்பெயர்ச்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் காரணம் இருப்பதற்கு காரணம், அவர் ஜீவனக்காரகன் ஆகின்றார், ஆயுள் காரகன் ஆகின்றார். ஒரு மனிதனுக்கு உத்தியோகம், தொழில், பணவரவு என்பதை வைத்துத்தான் அவனுடைய வாழ்க்கை என்ற வண்டியும் வாழ்க்கை சக்கரமும் உழல்கின்றது. அது சரியாக பலமாக அமைந்துவிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது சரியாக அமையவில்லை என்றால் எல்லா விதமான சங்கடங்களுக்கும் உத்தியோகம் இல்லை என்றாலோ தொழில் நலிவு என்றாலோ மனிதன் ஆடிவிடுவான். அந்த ஜீவனக்காரன் என்பதே அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஆயுள் காரனாகவும் இருக்கின்றார். நமது எவ்வளவுதான் பணங்களும் செல்வாக்கும் இருந்தாலும் ஆயுள் மனிதனுக்கு மிக மிக முக்கியம். நம்மளுக்கு இவ்வளவு நாள் உயிரோடு இருக்க வேண்டும் என்கின்ற விதி இருந்தால் அந்த நாள் வரை நம்மளோட உயிரை காப்பாற்றி வச்சிருக்க வேண்டிய பொறுப்பு சனி பகவானுக்கே சாரும். அதனால் ஆயுள் காரணம் அவர் ஆகிறார். இந்த காரணத்தினாலும் சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை எதிர்பார்ப்பதற்கு மக்கள் இயற்கையிலே ஆர்வம் இருப்பது இயற்கைத்தான் என்பதையும் நாம் அனைவரும் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அவர் எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கு தரப்போகிறார் என்பதை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக பேச உள்ளோம். மகர ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். உங்களுடைய ராசிக்கு 1, 2 கூடியவராக இருக்கின்ற சனி பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சி ஆகின்றார். கடந்த 5 வருடங்களாக உங்களுக்கு 7.5 சனி நடந்திருக்கின்றது. கடந்த 2.5 வருடங்களாக ஜென்மத்திலே இருக்கின்ற ஜென்மச்சனியும், அதற்கு முன்னால் 2.5 வருடங்களாக விரயத்திலே இருந்த 2.5 ஆண்டு காலம் சேர்த்து 7.5 ஆண்டில் 5 ஆண்டை நீங்கள் கழித்து விட்டீர்கள். மீதி இருக்கின்ற 2.5 ஆண்டுகளில் அவர் 2லே வருகின்றார். மற்ற ராசிகளுக்கு நடந்த 7.5 சனி வேறு, மகரத்திற்கு நடக்கின்ற 7.5 சனி வேறு. இருந்தாலும் பலவிதமான இன்னல்களையும் சங்கடங்களையும் அவர் கொடுத்தார் உங்களுக்கு கடந்த காலத்தில் என்பது வரலாறு. ஆனாலும் இப்போது அவர் 2லே பயிற்சி ஆகியிருக்கின்றார். 2 கூடியவர் 2லே ஆட்சி பெற்று, அதுவும் மூலத்திரிகோணம் வலிமை பெற்று அவர் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கடைசி 2.5 வருடங்களில் தரப்போகிறார் என்பதை பார்ப்போம். இது பாதச்சனி, குடும்பச்சனி, வாக்குச்சனி என்று சொல்வார்கள். ஆனாலும் அந்த வீட்டுக்குடைய சனி பகவான் அங்கே ஆட்சி பெற்றிருக்கின்றார். அவருடைய சஞ்சாரத்தினாலும் அவருடைய பார்வையாலும் வரக்கூடிய 2.5 வருடங்களில் எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம். கடந்த காலத்தில் இருந்த 2.5 வருடமாக ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் குடும்பத்தில் பலவிதமான சங்கடங்களையும் பொருளாதார நெருக்கடிகளிலும் சண்டை சச்சரவுகளும் கொடுத்தார் என்பது உண்மை. அதற்கு அடிப்படை காரணம் 2ஆம் வீட்டிற்கு அவர் 12லே மறைந்ததே. அதற்கு அடிப்படை காரணம் குடும்பத்தில் நிம்மதியில்லை, பலருக்கு உடல்நலிவு, வைத்திய செலவு, பொருளாதார நெருக்கடி, கடன் என்று பலவிதமான சங்கடங்களுக்கு ஆளான மகர ராசி நண்பர்கள் அநேகம் பேர் இருந்தார்கள். 3ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்த்ததனால்
இளைய சகோதரர்கள் கருத்து வேறுபாடு, அவரிடத்தில் விரோதம், வைத்திய செலவு போன்ற விஷயங்களும் நடந்தது. ஒரு சிலருக்கு இளைய சகோதரர் மூலமாக சுபவீரியங்களும் நடந்தது. அவர்கள் மிகவும் குறைவு. அதிகமான விரோதங்களும் ஆனதும் வைத்திய செலவுகளும் விரயங்களும் ஆனதே அதிகம். அந்த 3ஆம் வீடு 4ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீடு ஆன காரணத்தினால் பலருக்கு உடல்நலவில் செலவு, வைத்திய செலவு, உடல்நல சரியில்லை என்ற அனுபவம், பலருக்கு தாயால் பிரச்சனை, தாயாருக்கு உடல்நல சரிவு, வைத்திய செலவு, பலருக்கு தாயாருக்கு காரியம் செய்யக்கூடிய சங்கடங்களும் ஏற்பட்டது. பலருக்கு தாயார் இறந்து விட்டார்கள். அவர்களுக்கும் அவர் கர்ம காரியங்களை செய்தார்கள். மகர ராசிக்காரர்கள் என்பதும் கடந்த கால அனுபவமாக இருந்தது. பலவிதமான இன்னல்களும் சங்கடங்களும் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ராசிநாதன் என்கின்ற காரணத்தினால் இவ்வளவு சோதனைகளும் வேதனைகளும் அனுபவத்தோடு நீங்கள் கடந்து வந்துவிட்டீர்கள். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகினவர்கள் பல மகர ராசிக்காரர்கள் இருந்தது. அப்படி கஷ்டங்களும் வேதனைகளும் அனுபவித்த மகர ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனாகி 2லே ஆட்சி பெற்று இருக்கின்றார். அவர் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் செய்வார் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். அவர் 2 குடைவராகி 2லே சஞ்சாரம் செய்கிறார். அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் அவருடைய பார்வையால் மற்ற வீட்டுகளுக்கும் அவர்களுடைய பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்களும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவருடைய சஞ்சாரமும் அவருடைய பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்களையும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம். முதலில் அவர் 2லே வந்திருக்கின்றார். 2லே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் முதலில் உங்களுடைய தனப்பிராப்தியை, தன விருத்தி பண்ணுவார். பண வருமானத்துக்கு வழி செய்ப்பார். பொருளாதாரத்தை மேம்படுத்துவார். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உண்டாக்குவார். கடந்த காலத்தில் சண்டை சச்சரவுகளாக இருந்த குடும்பங்கள் அமைதியை நோக்கி மெல்ல மெல்ல பயணிக்கும். பிரிந்திருந்த சொந்த பந்தங்கள் வரும். பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வார்கள். மொத்தத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தனப்பிராப்தியும் வருமானமும் வளமும் படிப்படியாக கட்டாயம் வரும். அதற்தான் 2 குடை சனி பகவான் 2லே வந்திருக்கக்கூடிய அதனுடைய பலன்களாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப நிகழ்வு உங்கள் குடும்பத்தில் காதுகுத்தல், கிரகப்பிரவேசம், திருமணம், குழந்தை பாக்கியம், பெண் பிள்ளைகள் உருவாவது போன்ற எண்ணற்ற குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களை விட்டு பிரிந்து சென்ற சொந்த பந்தங்களும் தேடி வரும். உங்களை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்களும் தேடி வருவார்கள். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். பலருக்கு உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினாலும் வாக்கு மேன்மையாலும் பலருக்கு புதிய நண்பர்களும் கிடைப்பார்கள். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கும் பெருமையும் மேல்வாங்கும். கடந்த காலத்தில் சொன்ன சொல்லை உங்களால் காப்பாற்ற முடியாது. ஒரு இடத்தில் கடன் வாங்கியிருந்தால் இந்த கடனை இந்த தேதிக்குள் கொடுத்து விடுகிறேன் என்று வாக்களித்திருப்பீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் அது கொடுக்க முடியாமல் சூழ்நிலைகள் உருவாகியிருக்கலாம். அதனால் உங்களுக்கு அவப்பெயரும் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கலாம். இனி வரக்கூடிய காலங்களில் சொன்ன சொல்லை நீங்கள் முழுமையாக காப்பாற்றுவீர்கள். சனி என்பது பொய்மை கிரகம் என்பது அதற்கு ஒரு பெயர் உண்டு. ஆனால் உங்களுக்கு அது பொருந்தாது. காரணம், உங்களுக்கு 2 குடை 2லே ஆட்சி பெற்று இருப்பதினால் சொல்ல காப்பாற்றக்கூடிய சக்தியும் வாக்கு மேன்மையும் உண்டாகும். பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு வாக்குறுதி நீங்கள் கொடுத்தால் சொன்ன நேரத்திற்குள் அதற்குள்ளாக உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றி விடுவீர்கள். சொன்ன காலத்துக்குள் அந்த வாங்கிய பணத்தை இனி வரக்கூடிய காலங்களில் வட்டியும் முதலமாக கொடுத்துவிடக்கூடிய வாய்ப்பும் வசதியும் உங்களுக்கு பெருகும். அதனால் சரியான வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும், தொழில் சரியான அமையாதவர்களுக்கு மிகப்பெரிய தொழிலும், குடும்பத்தில் தன வருமானமும், சரியான வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும், சரியான முறையில் இவ்வளவு நாள் தொழில் அமையாதவர்களுக்கு தொழிலும், தொழில் விருத்தியும் ஏற்படும். அதனால் தனப்பிராப்தியும் தன வருமானம் மிக பெரிய அளவிலே இருக்கும். 2 குடைய சனி பகவான் எல்லா வகையான தனப்பிராப்தியும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் கவலைகளெல்லாம் மறக்கச் செய்து நிச்சயமாக மகிழ்ச்சியை அவர் கொடுப்பார். கடைசியில் போகும்பொழுது சனி உங்களுக்கு சகல விதமான சௌபாகியங்களும் வரக்கூடிய 2.5 வருடங்களிலே படிப்படியாக கட்டாயம் கொடுப்பார் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதுதான் இந்த சனி பயிற்சியினுடைய உங்களுக்கு மிக பெரிய அளவிலே ஆதரவாகும் ஆதாயமாக இருக்கப் போகிறார் என்பதுதான் அடிப்படையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அதற்கு எல்லா மற்ற ராசிக்காரர்களுக்கான 2லே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் அப்படி தருவாரா என்றால் அது கிடையாது. காரணம், உங்களுக்கு அவர் ராசிநாதனாகி 2 குடையவருமாகி அவர் 2லே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு என்பதுதான் அதனுடைய விசேஷம். ஆக குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் சுப செலவுகள், கடன் இருந்தால் கடனை அடைபடுவதற்குண்டான தன வருமானம், அதனால் எல்லையற்ற மகிழ்ச்சி சந்தோஷங்கள் கட்டாயம் நீங்கள் அனுபவிப்பீர்கள். வாங்கிய முழுமையாக கடனை கொடுத்துவிட்டு யோக்கியவான் நாணயஸ்தன் என்கின்ற பேரும், கடந்த காலத்தில் கெட்டிருந்த பேரும் அது மறைந்து நல்லவர் வல்லவர் சொல்ல காப்பாற்றக்கூடிய நாணயஸ்தன் என்கின்ற பேரும் நீங்கள் கட்டாயம் எடுப்பீர்கள். பலருக்கு பிரிந்திருந்த குடும்பங்களும் ஒன்று சேரும். பலருக்கு திருமணமாகி குடும்பமும் அமையும். சகல விதமான சௌபாகியங்களும் எதிர்பார்க்கலாம். வீட்டிற்கு தேவையான ஆடை ஆபரணங்கள், பொன்பொருட்கள் சேர்க்கை, தங்க நகைகள் வாங்குவது, வீட்டிற்கு எதிர்கால தேவைக்கான எல்லா விதமான நன்மைகளும் படிப்படியாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் என்பதே 2லே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான பலன்கள் ஆகும். அதனால் மகர ராசிக்கு 2லே சனி பகவான் கடைசியில்
பாதச்சனியாக வந்திருக்கிறார், வாக்குச்சனி குடும்பச்சனியாக வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட பலன்களை தருவாரோ, கடந்த காலத்தில் சங்கடப்படுத்தியது போல் மீண்டும் சங்கடப்படுத்துவாரோ என்று வைத்திய செலவுகளும் விரைய செலவுகளும் தாயாருக்கும் உடன் பிறந்த வகையில் விரோதமெல்லாம் இருந்ததே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கடந்த கால கசப்புகளாகவே மறந்து இனி வரக்கூடிய காலங்கள் வசந்தமாகவும் இனிமையாகவும் பசுமையாகவும் இருக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். நாங்கள் சொல்வது அத்தனையும் ஜோதிட ரீதியான ஆராய்ச்சியினுடைய பலன்களானே தவிர தனிப்பட்ட முறையில் எங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இல்லை என்பதும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆக ரெண்டிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் சகல விதமான சந்தோஷத்தையும் தனப்பிராப்தியும் தன வருமானத்தையும் கட்டாயம் உங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியை குடும்பத்தில் ஏற்படுத்துவார் என்பது உண்மையாகும். இனி ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார், அவருடைய பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்களையும் பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கு அவர் 12, 11 கூடியவராகி 3ஆம் வீட்டிற்கு அவர் 12இல் இருக்கிற காரணத்தினால் அவர் 3ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 3ஆம் வீட்டிற்கு பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனால் இளைய சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி நடந்தால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சுபவீரியங்கள் ஏற்படும். இல்லை என்றால் மீண்டும் வீண் விரோதங்கள், சங்கடங்கள், வைத்திய செலவுகள், விரைய செலவுகள், வட்டி செலவுகள் வரும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம். அதற்கு காரணம் 3ஆம் வீட்டிற்கு அவர் விரயத்திலே நிற்பதே அவர் காரணம். அந்த 3ஆம் வீட்டிற்கு அவர் விரையாதிபதி, அதாவது 12 கூடியவர் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். ஏதோ ஒரு காரணத்தினால சகோதர சகோதரிகளுடைய பிரிவினைகள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் வரும், கொடுக்கல் வாங்கலில் தகராறு வரலாம். காரணம் 3ஆம் வீட்டிற்கு அவர் 6ஆம் வீட்டை பார்ப்பதும் மற்றொரு காரணம். சாதகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு முழுமையாக சுபவீரியங்களாக அது மாறும். அதற்கு காரணம் 3ஆம் வீட்டிற்கு அவர் 2ஆம் வீட்டையும் 3ஆம் வீட்டிற்கு அவர் 9ஆம் வீட்டையும் பார்ப்பதே அதற்கு அடிப்படை காரணம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சாதகமற்ற உங்களுடைய 3ஆம் வீட்டிற்கு சொந்த ஜாதகத்தில் சாதகமற்ற தசாபுத்தி பலன்கள் நடந்தால் முதலிலே சொன்னது போல கருத்து வேறுபாடுகள், சங்கடம், விரைய செலவு, வைத்திய செலவு, வட்டி செலவு என்கின்ற வருகின்ற விருப்பவர்கள் அதற்குண்டான தெய்வ பிரார்த்தனை செய்து கொண்டு சகோதர சகோதரிடம் நீங்கள் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பரிடம் இப்படிப்பட்ட பிரச்சனையே வரும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தேவையற்ற பயணங்களை நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். தேவையான பயணங்களை மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும். 3ஆம் வீட்டின் மூலமாக இருவேறு பலன்கள் நடக்கலாம். குறிப்பாக விரைய செலவுகளும், வைத்திய செலவுகளும், வட்டி செலவுகளும், சங்கடங்களும், விரோதங்களும் வரும் என்பதே நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அதற்கு முழு மூல காரணம் 3ஆம் வீட்டிற்கு அவர் முதலில் சொன்னது போல 12 கூடவராகி 3ஆம் வீட்டிற்கு அவர் 12இலே சஞ்சரிப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அது வேலை விஷயமாகவோ, தொழில் விஷயமாகவோ, வெளிநாட்டுகளுக்கு படிப்போ, ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த பலனும் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக நடக்கலாம் என்பதும் தெளிவு. ஆக மகர ராசிக்கு 3ஆம் வீட்டில் பலன்களை பார்த்தோம். 4ஆம் வீட்டிற்கு அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் பார்ப்போம். மகர ராசிக்கு சனி பகவான் 4ஆம் வீட்டிற்கு அவர் 4க்கு 11இல் இருந்து 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்களுக்கு அவர் 1, 2 கூடியவர். 4ஆம் வீட்டிற்கு 10, 11 கூடியவர் ஆகின்றார். கடந்த காலத்தில் 4ஆம் வீட்டிற்கு விரைஸ்தானத்தை பார்த்ததால் தாயாருக்கும் உடல்நலம் நலிவு, தாயார் மூலமாக சங்கடங்கள், வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாக கடன், பலருக்கு வீட்டை விற்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வந்தது. வண்டி வாகனங்களில் தேவையற்ற வீண் விரைய செலவுகள், ஒரு சிலருக்கு விபத்தும் ஏற்பட்டது என்பது கடந்த கால வரலாறு. பலருக்கு தாய் பறி கொடுத்தவர்களும் மகர ராசிக்காரர்களும் உண்டு. அப்படிப்பட்ட வேதனையான சங்கடங்களும் மனவேதனையும் அடைந்த மகர ராசிக்காரர்களும் கடந்த காலத்தில் உண்டு என்பதும் பலருடைய அனுபவமாக அமைந்தது. இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நடக்காமல் 4ஆம் வீட்டை சனி பகவான் 4க்கு 11இல் இருந்து பார்க்கிறார். 4ஆம் வீட்டிற்கு அவர் 10, 11 கூடியவராக இருக்கின்ற காரணத்தினால் 4ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் ஏற்படும். குறிப்பாக கடந்த காலத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் முற்றிலுமாக நீங்கும். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு தாயாருக்கு ஏற்பட்டு வந்த வைத்திய செலவுகளும் விரைய செலவுகளும் முற்றிலுமாக நீங்கும். அவருடைய உடல் ஆரோக்கியம் அற்புதமாகும். மன ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்கும். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் கட்டாயம் பலருக்கு அமையும். சனி பகவான் போகின்ற போக்கில் பலவிதமான நன்மைகளை கட்டாயம் செய்வார் என்பது அடிப்படை விதி. அந்த அடிப்படை விதி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டின் மூலமாக முழு அளவிலே நிச்சயமாக வெற்றி அடையும். பலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும், பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் யோகமும், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான வகையிலே லாபங்களும் சுபிட்சங்களும் கட்டாயம் ஏற்படும். ஆக மண் சம்பந்தமான வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாக மிக அற்புதமான லாபங்களும் வளர்ச்சியும் கட்டாயம் அடையலாம். பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படலாம். பழைய வீட்டிற்கு விற்றுவிட்டு புதிய வீட்டிற்கு போகலாம். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் புதிதாக வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யலாம். அப்படி முடியாதவர்களும் இதைவிட காட்டிலும் வசதியான வீட்டிற்கு குடிவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கலாம். அவரவர் தகுதிக்கேற்றார்கள் 2 சக்கர வாகனங்களோ அல்லது 4 சக்கர வாகனங்களோ வாங்கக்கூடிய பொருளாதார விருத்தி உண்டாகும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வி ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் அவர் 4ஆம் வீட்டிற்கு 9, 10 கூடியவர் என்ற காரணத்தினால் பெரிய தங்குதடை வராது.
சற்று கூடுதலான முயற்சியோடு படித்தால் படிக்கின்ற மாணவிகள் கல்வியில் சாதனையும் படைக்கலாம். பொதுவாக 4ஆம் வீட்டை சனி பகவான் பார்த்தால் கெடுப்பார். ஆனால் 4ஆம் வீட்டிற்கு அவர் 10-11 கூடியவராக இருக்கின்ற காரணத்தினால் அது நடக்காது. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகும் அங்கு குரு வருவார். அதுவும் உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம்தான் 4ஆம் வீட்டை பொறுத்தவரையும். அதனால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாகவும் மிக யோகமும் அதிர்ஷ்டமும் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே வேளையில் உங்களுக்கு கடனும் ஏற்படும். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்கள். அதற்கு காரணம் 12 கூடிய குரு பகவான் 4லே சஞ்சரிப்பதே அதற்கு காரணம். அது நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். பலருக்கு இன்ப சுற்றுலா ஏற்படும். தாயாலும் தாயாருடைய வர்க்கத்தாலும் இருந்த சங்கடங்கள் முழுமையாக நீங்கி அன்பும் அரவணைப்பும் ஏற்படும். ஒரு சிலருக்கு தாயான் மூலமாக பொன்பொருட்களோ ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பல பெண்களுக்கு தாயாரினுடைய வீட்டின் மூலமாக சொத்து சுகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. உங்கள் ஆயா பாட்டி, தாத்தா பாட்டி காலத்தில் சம்பாதித்து வைத்த சொத்தை இந்த தற்பொழுது இருக்கின்ற காலத்தில் பெண்களுக்கும் சம உரிமை என்ற சட்டம் வந்துவிட்டது. அதன் மூலமாக பலருக்கு சொத்து சுகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அண்ணன் தம்பிகள் நீங்கள் நாளைக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் என்று போய்விடப் போகிறீர்களே என்று பயந்து கொண்டு அவர்களுக்கே உங்களுக்கு உண்டான பாகங்களை குறைத்தோ அல்லது அதிகமாகவோ சரி சமமாகவோ ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வாயை அடைப்பதற்காகவும் நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணிவிடுங்களோ என்று பயந்து அவர்களே உங்களுக்கு உண்டான பாகங்களையும் பலருக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகும். அதன் மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கைகள் வருவதற்கும் எதிர்காலத்தில் வாய்ப்புகள் உள்ளது. ஆக 4ஆம் வீட்டிற்கு சனி பகவான் பலவிதமான நன்மைகளை கட்டாயம் தரப்போகிறார் என்பதே உறுதி. அதே வேளையில் 4ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீட்டை பார்ப்பதினால் உடல் நலத்தில் நிச்சயமாக 50 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 4ஆம் வீட்டை 8ஐ பார்ப்பதினால் சனி பகவான் இரவு பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி 4ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாகவும் யோகமாகவும் உங்களுக்கு அமையலாம் என்பதே 4ஆம் வீட்டிற்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்களாகும். மகர ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்போம். 5ஆம் வீட்டிற்கு 9-10 கூடியவராகி 5க்கு 10லே சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் 5ஆம் வீட்டிற்கு அவர் விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். 5ஆம் வீட்டிற்கு அவர் 4ஐயும் 5ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்வை செய்கின்றார். ஆக உங்களுடைய ராசிக்கு அவர் யோகாதிபதியாகி 5ஆம் வீட்டிற்கு முழு ராஜயோகாதிபதி ஆகின்றார். அதாவது ரிஷபத்திற்கு 9-10 கூடியவராகி 9-10 கூடியவராகி 5ஆம் வீட்டிற்கு அவர் 10லே இருக்கின்ற காரணத்தினால் 5ஆம் வீட்டு பலன்கள் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு முழு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் தரும். 5ஆம் வீட்டினுடைய முக்கியமான அம்சங்கள் மனதில் உள்ள ஆசைகள், கனவுகள், திட்டங்கள் படிப்படியாக நிறைவேற ஆரம்பிக்கும். தெய்வ கடாட்சம் பூர்ணமாக வரும். எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேற ஆரம்பிக்கும். 5ஆம் வீட்டிற்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் என்பதை எதிர்பார்க்கலாம். 5ஆம் வீட்டிற்கு 10லே இருப்பதினால் 5ஆம் வீடும் பிள்ளைகளையும் கட்டாயம் குறிக்கும். தெய்வ கடாட்சத்தையும் மகான்களுடைய ஆசீர்வாதத்தையும் மந்திர உபதேசத்தையும் குறிக்கக்கூடிய இடம். பிள்ளைகளை பொறுத்தவரை அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும். குறிப்பாக இளம் வயதர்களாக இருந்தால் அவர் படிக்கின்ற படிப்பில் முழு கவனமாக செலுத்தி படிப்பில் அவர்கள் நிச்சயமாக சாதனை செய்வார்கள். வாலிப வயதாக இருந்தால் 5ஆம் வீட்டிற்கு 10லே சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளுக்கு மிக அற்புதமான முறையிலே வேலை கிடைக்கும். தொழில் தொடங்குபவர்களாக இருந்தால் தொழில் தொடங்கலாம். எண்ணிய எண்ணங்கள் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அளவிலே வெற்றி உண்டாகும். வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்கின்றவர்கள் படிப்பாக இருந்தாலும் சரி, வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, அது முழு அளவிலே வெற்றி அடையும். அதற்கு காரணம் 5க்கு 10லே அவர் சஞ்சரிப்பதும் 5ஆம் வீட்டிற்கு அவர் 12ஆம் வீட்டை பார்ப்பதுமே காரணம். அந்த வீடும் சரராசி என்கின்ற காரணத்தினால் வெளிநாடு முயற்சி மிக பெரிய அளவிலே உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கட்டாயம் கை கொடுக்கும். வேலை மிக தகுதிக்கேற்ற வேலை மிக அற்புதமான முறையில் கிடைக்கும். தொழில் தொடங்குகிற முயற்சி இருந்தாலும் அந்த முயற்சி மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். அதற்கு கடன் உதவிகளும் நீங்கள் முயற்சி செய்தாலும் அந்த கடன் அரசாங்கத்தின் மூலமாகவோ தனியார் மூலமாகவும் மிக பெரிய அளவிலே கிடைக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வசந்தங்களும் வளங்களும் உண்டு. பலர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமான முறையிலே குழந்தை பாக்கியமும் உண்டாகும். அந்த குழந்தை பாக்கியம் மேஷத்திலே குரு பகவான் வருவார். பிறகு ரிஷபத்திலே வரக்கூடிய காலங்களில் குழந்தை பாக்கியமும் மிக மிக அற்புதமாக இருக்கும். அதே வேளையில் 5ஆம் வீட்டிற்கு 7ஐ பார்ப்பதினால் எவ்வளோ நாள் தள்ளி போன திருமண முயற்சிகளும் மிக அற்புதமான முறையிலே சிறிய முயற்சியிலே திருமண முயற்சியும் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆக 5ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் வீட்டிற்கு 4ஆம் வீட்டை பார்ப்பதினால் நேரடியாகவும் சனி பகவான் 5க்கு 4ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் மூலமாக பலர் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சேகங்கள் பிள்ளைகளை சம்பாதித்து அவர்களே தனியாக வாங்கக்கூடிய வசதியும் வாய்ப்புகளும் பல குழந்தைகளுக்கு, அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு உருவாகும். அதற்கு காரணம் 5ஆம் வீட்டிற்கு 4ஐ அவர் பார்ப்பதே அதற்கு அடிப்படை காரணம். அந்த 4ஆம் வீட்டிற்கு அவர் 6 கூடியவர் என்பதனால் அந்த பிள்ளைகளும் கடன் படுவார்கள். அது அரசாங்கத்தின் மூலமாகவோ, அதாவது வங்கிகள் மூலமாகவோ,
தனியார் நிறுவனங்கள் மூலமாக கடன் வாங்கலாம். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளலாம். ஆக எப்படி பார்த்தாலும் 5ஆம் வீட்டிற்கு சனி பகவான் தரக்கூடிய பலன்கள் மிக மிக விசேஷமான பலன்கள். அது அவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எது எப்படியோ இருந்தால் 5ஆம் வீட்டிற்கு மிகப்பெரிய யோகங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் அனுபவித்து வந்த துயரங்கள் கஷ்டங்களெல்லாம் மறைந்து இனி மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் பிள்ளைகள் வகையில் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒன்றாக கூடி வரும் என்பதும் நீங்கள் அனுபவத்திலே போக போக கட்டாயம் உணர்வீர்கள் என்பதே 5ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக உள்ளது. உங்களுடைய மகர ராசிக்கு 6 வீட்டிற்கு அவர் 8, 9 கூடியவராக இருக்கின்றார். கடந்த காலத்திலே 6க்கு 8 இருந்தார். இப்பொழுது 6ஆம் வீட்டிற்கு அவர் 9 இருக்கக்கூடிய சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை பார்ப்போம். 6ஆம் வீட்டிற்கு அவர் 6ஐ பார்ப்பதினால் 6ஆம் வீட்டிற்கு அவர் 3ஐயும் 6ஆம் வீட்டிற்கு அவர் 11ஐயும் பார்த்தாலும் 6ஆம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய கெடுதிகள் மிக பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. அதற்கு முக்கியமாக 6ஆம் வீட்டிற்கு அவர் 6ஐ பார்ப்பதே அதற்கு காரணம். கடந்த காலத்தில் போட்டி, போராமை, வம்பு, வழக்குகள், தங்கு தடைகள், எதிரிகள் தொல்லைகள் கூட இருந்தே உங்களை குழிபறிப்பது, கிண்டல் கேலி பேசுகின்ற சந்தர்ப்பங்களெல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு விலகும். நீங்களும் எதிரியை கண்டுகொள்ளாமல் உங்களுடைய உழைப்பின் மூலமே முழு கவனம் செலுத்துவீர்கள். ஆனால் 6ஆம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய எந்த விதமான சங்கடம் உங்களை பெரிய அளவில் பாதிக்காது என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு மகர ராசிக்கு 7ஆம் வீட்டிற்கு சனி பகவான் கடந்த காலத்தில் 7 இருந்தார். 7 இருந்த காரணத்தினால் ராசிநாதன் 7ஐ பார்த்த காரணத்தினால் பலருக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்தாலும் 7ஆம் வீட்டிற்கு அவர் 8 கூடிய என்ற காரணத்தினால் பலவிதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் பிரிவினைகளும் வந்தது என்பது கடந்த கால வரலாறு. இனி அவர் 7ஆம் வீட்டிற்கு 2 இருந்தாலும் 7ஆம் வீட்டிற்கு அவர் 10ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டிற்கு அவர் 2ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டிற்கு அவர் 5ஆம் வீட்டையும் பார்க்கின்றார். இருந்தாலும் 7ஆம் வீட்டிற்கு அவர் 2ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவிக்குள் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அல்லது சுபவீரியங்களோ அல்லது வீண் வீரிய செலவுகளோ வரலாம். ஆனாலும் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. அவர் 7ஆம் வீட்டிற்கு அவர் 7 கூடியவர் என்ற காரணம் 7ஆம் வீட்டிற்கு அவர் சாதகமாக பார்க்கின்றார். குடும்பஸ்தானத்தில் அவர் ஆட்சி பெற்றிருக்கின்றார் என்கின்ற காரணம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு சிலருக்கு பிரிவினைகள் வந்தால் அந்த பிரிவினை சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் இல்லாமல் வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். 7ஆம் வீட்டிற்கு 10ஐ பார்க்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவிக்குள் சரியான வேலை இல்லை என்றால் நல்ல வேலை கிடைக்கும். அல்லது வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். அந்த பதவி உயர்வால் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகள் வரலாம். அதனால் உங்களுக்கு ஒரு சிலர் பிரிய வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரலாம் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம். 7ஆம் வீட்டிற்கு 2ஐ பார்ப்பதினால் குடும்பத்தில் தனப்பிராப்தி மிக அற்புதமாக இருக்கும். ஒருவர் சம்பாதித்து போய் 2 பேர் குடும்பத்தில் உள்ள மற்ற அங்கத்தினர்களும் சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கட்டாயம் கூடி வரும். அதனால் குடும்பத்தில் சந்தோஷமும் தனப்பிராப்தியும் வரும், தன வருமானம் வரும் என்பதும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 7க்கு 2ஐ பார்க்கின்ற காரணத்தினால் 7ஆம் வீட்டிற்கு 5ஐ பார்ப்பதினால் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவீரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது. அது அவருடைய எதிர்கால தேவைகளுக்காக இருக்கலாம் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம். 7ஆம் வீட்டிற்கு 8இல் மறைவதால் முதலில் சொன்னது போல ஒரு சில பிரிவினைகளும் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ பிரிவினைகள் வரலாமே தவிர மிக பெரிய அளவிலே பாதிக்காது என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம். 7ஆம் வீடு கடக ராசியாக இருந்தாலும் அது நாள் கிரகம் என்ற காரணத்தினால் அது பயிற்சி கொண்டே இருக்கும் என்பதனால் பெரிய சங்கடங்களை உங்களுக்கு தரமாட்டார் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். மகர ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம். 2 இருக்கக்கூடிய சனி பகவான் நேரடியாக 8ஆம் வீட்டை பார்க்கிறார். அந்த 8ஆம் வீட்டிற்கு அவர் 6, 7 கூடியவராக இருக்கின்ற காரணத்தினால் 8ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் போட்டி போராமைகளும் விமர்சனங்களும் உங்களுக்கு வரத்தான் செய்யும். குறிப்பாக 9ஆம் வீட்டிற்கு அவர் 12ஆம் வீடு என்றதால் தந்தையாலும் தந்தை வழியாலும் வீண் வீரிய செலவுகளோ அல்லது தந்தைக்கு வைத்திய செலவுகளோ பிதர்ராஜ சொத்துக்களில் பங்கு போடுவதில் தகராறுகளோ ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் வரலாம். அதனால் குறிப்பாக நீங்கள் தந்தையிடத்தில் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். 8ஆம் வீட்டிற்கு அவர் 6 கூடியவர் என்பதனால் தந்தை வகையில் போட்டி போராமை வம்பு வழக்குகள் சங்கடங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கட்டாயம் நீங்கள் அவரை எதிர்த்து பேசாமல் நீங்கள் அமைதியாக இருந்துவிட வேண்டும். உங்கள் பங்காளிகளிடத்திலும் பெரியப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளைகளிடத்திலும் நீங்கள் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் இன்று வரக்கூடிய சங்கடங்கள் எதிர்காலத்தில் அது தொடர்கதையாகிவிடும் என்பதும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயமாகும். மற்றபடி 8ஆம் வீட்டை பார்ப்பதினால் இன்னொரு யோகமும் உண்டு. 2ஆம் வீட்டு அதிபதி 2இலே ஆட்சி பெற்று 8ஆம் வீட்டை பார்ப்பதினால் எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டம் என்கின்ற கதையும் உண்டு. உங்களுக்கு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்து அதற்குண்டான தசாபுத்திகள் நடந்தால் வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் 2ம் 8ம் சம்பந்தப்படும் போது எதிர்பாராத அதிர்ஷ்டம் தனப்பிராப்தி மிகப்பெரிய தனயோகம் லாபம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட வாய்ப்பும் பலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். மற்றபடி பெரிய பாதிப்பு உங்களுக்கு வராது என்பதும் நீங்கள் நம்பலாம். உங்களுடைய மகர ராசிக்கு 9ஆம் வீட்டிற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் என்பதை பார்ப்போம். 9ஆம் வீட்டிற்கு அவர் 5, 6 கூடியவராகி
9ஆம் வீட்டிற்கு அவர் 6ல் இருக்கின்ற காரணத்தினாலும் 9ஆம் வீட்டிற்கு 12ஐயும் 9ஆம் வீட்டிற்கு 8ஐயும் பார்க்கின்ற காரணத்தினால் 8ஆம் வீட்டிற்கு சொன்னது போல 9ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான சங்கடங்கள் வரலாம். காரணம் 9க்கு 6லே சஞ்சரிக்கின்ற காரணத்தால் 9ஆம் வீட்டிற்கு அவர் 6லே மறைகின்ற காரணத்தினால் தந்தையாலும் தந்தையவர்களாலும் சங்கடங்கள் வரலாம், சுபவீரியங்கள் வரலாம், வீண் விரய செலவுகள் வரலாம், சொத்து பங்கு விரிப்பதில் சங்கடங்கள் அல்லது வம்பு வழக்குகள். 9ஆம் வீட்டுக்கு 8ஐ பார்ப்பதினால் கோர்ட்டு வழக்குகள் நீதிமன்றங்கள் மூலமாக போகலாம். உங்களுடைய விஷயங்களில் மற்றவர்கள் தலையிட்டு நாங்கள் பஞ்சாயத்து செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சொந்த பந்தங்களோ நட்பு வட்டாரங்களோ உங்களுடைய பங்கை அவர்கள் பாதி பங்கு கால்வாசி பங்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் சொத்தை விற்று தருகிறோம் என்று அதிகமான அளவு பணத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நடக்கும் என்பதால் நீங்கள் அந்நியர்களை உள்ளே விடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தவிர மற்றவர்கள் யாரும் அனுமதிக்காமல் நீங்களே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் சங்கடங்களும் தேவையற்ற வீண் பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் நீதிமன்ற சவால்களும் மற்றவர்கள் தலையிடும் அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு தந்தைக்கு வீட்டிற்கு 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் தந்தைக்கு வைத்திய செலவு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தந்தையினுடைய உடல்நலத்தில் நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். தந்தையினுடைய சொல்லை மீறக்கூடாது. அவரை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதும் உண்மை. என்னதான் யோகமான தசாபுத்தி நடந்தாலும் ஒரு சிலருக்கு 9ஆம் வீட்டிற்கு 12ஐ பார்ப்பதனால் ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம், ஆன்மீக செலவுகள் ஏற்படலாம், தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு வரலாம். கூடுமான அளவுக்கு தந்தை உறவுகளாலும் பாதிப்புகளும் வீண் விரைய செலவுகளும் வட்டி செலவுகளும் வைத்திய செலவுகளும் வரலாம் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். அடுத்தபடியாக மகர ராசிக்கு 10ஆம் வீட்டிற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் என்பதை பார்ப்போம். மகர ராசிக்கு 10ஆம் வீட்டிற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை செய்யப் போகிறார் என்பதை பார்ப்போம். 10ஆம் வீட்டிற்கு அவர் 4-5 கூடியவராகி 10க்கு 5லே சஞ்சாரம் செய்வதனாலும் 10ஆம் வீட்டிற்கு 7ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டிற்கு 11ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டிற்கு அவர் 2ஆம் வீட்டையும் பார்ப்பதனால் கடந்த காலத்தில் தொழில்துறைகள் எவ்வளவுக்கெல்லாம் உங்களுக்கு சங்கடங்களையும் வேதனைகளும் விரக்தியும் தந்ததோ அப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் முற்றிலுமாக மாறி இனி தொழில்துறையில் இருப்பவர்கள் மிக பெரிய அளவிலே நீங்கள் லாபத்தையும் வளர்ச்சியும் கட்டாயம் காணலாம். காரணம் உங்களுக்கு 1-2 கூடியான சனி பகவான் 10ஆம் வீட்டிற்கு 4-5 கூடியவராகி 10க்கு 5லே சஞ்சரிப்பதினாலும் 10ஆம் வீட்டிற்கு சாதகமான இடங்களை அதாவது 7-11 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் மிக பெரிய அளவிலே தொழிலதிபர்களுக்கு சிறிய தொழிலதிபர்கள் முதல் மிக பெரிய தொழிலதிபர்கள் வரை மிக பெரிய வளர்ச்சியை நோக்கி இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகளாக மிக பெரிய வளர்ச்சியும் வேகத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு தரும். தொழில் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு வளர்ச்சி அடையும் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். தொழிலுக்காக அடிக்கடி நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டாகும். காரணம் 10ஆம் வீட்டிற்கு 7ஐ பார்ப்பதனால் அது அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் ஏற்றார் போல் இருக்கும். குறிப்பாக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் தொழில் நிமித்தமாக அடிக்கடி பல தொழிலதிபர்கள் செல்ல வேண்டியதற்கும் ஆனால் மிகப்பெரிய ஆதாயங்களும் லாபங்களும் கட்டாயம் நீங்கள் அடைவீர்கள். 10ஆம் வீட்டிற்கு 11ஐ பார்ப்பதனால் அந்த வீட்டிற்கு அவர் ஆடக்கூடியவர் என்றாலும் 10க்கு 11ஐ பார்ப்பதனால் லாபங்கள் பெருகும். கடந்த காலத்தில் ஏட்டிலே இருந்த பணம் கைக்கு வராமல் இருந்தது. இனி கைக்கும் ஏட்டிலும் உள்ள பணமும் சரிசமமாக இருக்கும். ஆனாலும் தொழில் சம்பந்தமாக போட்டியும் பொறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் நேரடியான எதிர்ப்பும் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அதை வெல்வீர்கள். 10ஆம் வீட்டிற்கு 2ஐ 11ஐயும் பார்ப்பதனால் மிக பெரிய அளவிலே தொழில் வளர்ச்சி கொண்டு போகும். உங்களுடைய பொருள் தயாரிக்கின்ற பொருள் நம் இந்தியா அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் இருக்கும். நமது தேசம் மட்டும் இல்லாமல் பல தேசங்களுக்கும் நீங்கள் உங்கள் உற்பத்தியை நீங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு பலருக்கு அந்த வாய்ப்புகள் உண்டாகும். உள்ளூரிலே வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு மிக பெரிய அளவிலே வளர்ச்சியும் பணவரவும் நிச்சயமாக தாராளமாக எதிர்பார்க்கலாம். பணியில் இருப்பவர்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். மேலதிகாரிகளுடைய முழுமையான ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஆதரவும் கீழே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய முழு உழைப்பும் ஒத்தாசையும் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்களெல்லாம் முற்றிலுமாக மாறிவிடும். 10ஆம் வீட்டிற்கு அவர் 5ல் இருக்கின்ற காரணத்தினால் பலருக்கு பதவி உயர்வுகள் வரும். விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் வரலாம். செய்கின்ற தொழில் மன திருப்தியும் பூர்ணமாக உங்களுக்கு அமையலாம். பணவரவும் தனவரவும் பதவி உயர்வும் கட்டாயம் உண்டு. ஆக வரக்கூடிய 2.5 வருட காலங்களில் தொழிலை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய வளர்ச்சியும் பணியில் இருப்பவர்களுக்கும் மிக பெரிய ஏற்றமும் முன்னேற்றமாகவும் கட்டாயம் அமையும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு 7.5 சனி கடைசி காலத்தில் இருப்பவர்கள் மிக பெரிய வளர்ச்சி நோக்கி உங்களுடைய பாதை போகும். தொழில் ஒரு சிலருக்கு தொழில் மூலமாக 10ஆம் வீட்டிற்கு 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் தொழிலில் வரக்கூடிய லாபங்கள் மூலமாக புதிய சொத்து சுகங்களை வாங்கலாம். அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை வாழ்க்கை தரம் கௌரவம் என்று மிக பெரிய அளவிலே உயர்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் மிக அற்புதமாக உள்ளன. மகர ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு சனி பகவான் 3-4 கூடியவர் ஆகின்றார். 11ஆம் வீட்டையும் அவர் 10ஆம் பார்வையாக பார்க்கின்றார். இருந்தாலும்
11ஆம் வீட்டிற்கு அவர் 6ஆம் வீட்டையும் பார்ப்பதனால் மூத்த சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு லாபமும் உண்டு, நஷ்டமும் உண்டு. சாதகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் மூலமாக எல்லா விதமான வளங்களும் நலங்களும் உண்டு. அவர்கள் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சுகங்கள் என்று வாங்குவார்கள். அவர்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் என்று எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். அதே வேளையில் 11ஆம் வீட்டிற்கு அவர் 6ஐ பார்ப்பதனால் தசாபுத்தி சரியில்லாததற்கு அவர்கள் மூலமாக விரோதங்களும், வைத்திய செலவுகளும், வட்டி செலவுகளும், பெரிய செலவுகளும் வரலாம் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக எது எப்படி இருந்தாலும் மூத்த சகோதரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்தும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் செல்லுங்கள். ஒரு சிலருக்கு கணவன் வகையிலோ, மனைவி வகையிலோ, நண்பர்கள் வகையிலோ பெருத்த லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் வரும். அதையும் நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். 11ஆம் வீட்டிற்கு இரு விதமான பலன்கள் வரலாம். ஆனால் நீதிமன்றங்களில் ஒரு சிலருக்கு வழக்குகளோ இல்லை பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலாம். அதற்கு அடிப்படை காரணம் 11ஆம் வீட்டை உங்களுடைய ராசிநாதனே 2லிருந்து ஆட்சி பெற்று பார்ப்பதே அதற்கு முழு முக்கியமான காரணம். ஆக எப்படி பார்த்தாலும் மூத்த சகோதரர்களுடைய வாழ்க்கையை தவிர மற்ற விஷயங்களில் உங்களுக்கு தனப்பிராப்தியும், வெற்றியும், லாபங்களும் நிச்சயமாக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டிற்கு அவர் 2, 3 கூடியவராகி 12ஆம் வீட்டிற்கு 3லே இருக்கின்ற காரணத்தினால் சுபவிரயங்கள் வரக்கூடிய கடந்த காலத்தில் உங்களுக்கு வீண் விரயங்களும், வட்டி செலவுகளும், வைத்திய செலவுகளும் ஆனது, விரய செலவுகளானது. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப செலவுகளாகும், சுப மங்கள செலவுகளாகும், குடும்ப விருத்தி செலவுகளாகும், பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்காக ஆகக்கூடிய செலவுகளே இருக்குமே தவிர வீண் விரய செலவுகள் ஆகாது என்பதையும் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஆக மகர ராசி ஜென்மத்திலே இருந்த சனி பகவானை காட்டிலும் 2லே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பொருளாதாரத்திலும், தொழில்துறையிலும் மிகப்பெரிய ஏற்றத்தையும், முன்னேற்றத்தையும் படிப்படியாக கட்டாயம் கொடுப்பார். அவர் போகின்ற போக்கில் மிகப்பெரிய வளமும் வளர்ச்சியும் உங்களுக்கு தந்துவிட்டு போவார். உங்களுடைய மூலதனமே உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. அதுவை நீங்கள் நேர்மையான முறையில் உழைத்தால் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியும், வளமும், பொருளாதார ஏற்றமும், தொழில் முன்னேற்றமும் மிகப்பெரிய அளவிலே நிச்சயமாக வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் படிப்படியாக நிச்சயமாக நீங்கள் சாதித்து கொள்ளலாம் என்பதே சனி பகவான் உங்களுக்கு தரக்கூடிய மிக அற்புதமான பலன்கள். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நன்றி, வணக்கம். மகர ராசிக்கு ஜென்மச்சனி விலகி பாதச்சனி நடக்க இருக்கிறது. ஒரு முறை தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூர் சென்று சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது. அங்கு காகத்திற்கு அன்னமிட்டு சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வரவும், தினமும் வீட்டு பூஜை அறையில் 3 மண்ணாலான தீபங்களை ஏற்றி காகத்திற்கு எள் கலந்த அன்னத்தை இட்டு வரவும், சனிக்கிழமை தோறும் கட்டாயம் செய்து வரவும், சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து ஆஞ்சநேயர் சுவாமியும், நவக்கிரகங்களில் உள்ள சனி பகவானையும், காலபைரவரையும் கட்டாயம் தரிசனம் செய்து வந்தால் 2லே வந்திருக்கக்கூடிய சனி பகவானால் சகல ஐஸ்வர்யமும், தனப்பிராப்தியும் கட்டாயம் வரும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். குச்சனூர் செல்ல முடியவில்லை என்றாலும் மனதால் வேண்டிக் கொள்ளலாம். மற்ற பரிகாரங்களை நீங்கள் வீட்டிலிருந்தே கட்டாயம் செய்யலாம். அவசியம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சுந்தரகாண்ட பாராயணம், விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணமும் மிகப்பெரிய பலன்களை தரும். அவசியம் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். நன்றி, வணக்கம்.